தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதம் அடித்து சுட்டெரித்தது. சில பகுதிகளில் கனமழையும் கொட்டியது. எதிர்வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் அதிகமாக உணரப்பட்ட நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை தொடங்கி இரவு வரை கனமழை பெய்தது. புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மழைநீர் குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பயணிகள் சிரமமடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம், விளமல், தெற்கு வீதி, நாலுகால் மண்டபம், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. குறுவை நெல் சாகுபடிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் ஆனந்தமடைந்தனர். அரியலூரில் மாலையில் 2 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் இடைவிடாமல் கனமழை கொட்டியது. தவுத்தாய்குடம், வாரணவாசி, கீழப்படுவூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ச்சியடைந்தன. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, சிப்காட், கீழக்கண்டனி, உருடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக இருந்த வெப்பம் நீங்கி பூமி குளிர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நியூ டவுன், சிஎல் சாலை, கச்சேரி சாலை, அரசு மருத்துவமனை சாலை, பேருந்து நிலையம், கோணாமேடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், கவுண்டம்பாளையம், அணைப்பாளையம், முத்துக்காளிப்பட்டி, பட்டணம், வடுகம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சிவபுரி, மணலூர், நடராஜபுரம், கனகரப்பட்டு, பிச்சாவரம், பொய்யாப்பிள்ளை சாவடி, சாலையான்தோப்பு ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் பகலில் வெப்ப காற்று வீசிய நிலையில் மாலையில் கல்லாறு, காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.